பாட்டல் ராதா திரைப்பட நிகழ்வில் பேசிய இயக்குனர் மிஷ்கின் நாகரிகமற்ற வார்த்தைகளை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவையும் ஒருமையில் பேசியிருந்தார். இதற்கு திரைத்துறையினர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இது பற்றி இயக்குனர் சுப்பிரமணிய சிவாவும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிஷ்கின், உன் கேடுகெட்ட வார்த்தைகளை விட ரசிகனுடைய பாலபிஷேகம் பேரன்பால் ஆனது. எல்லா இடங்கள்லையும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள ஆசைப்படுபவர் கொஞ்ச நாட்களில் புகழ் பைத்தியமாகி ஒரு நாள் புகழுக்காக அவரையும் காரணமே இல்லாமல் நம்மையும் கேவலமாக பேசி புகழடைய முழு பைத்திய நிலை அடைவார். அவருடன் பழகிய பாவத்திற்காக நாம் நடுத்தருவில் அடுத்தவர்கள் அசிங்கப்படுத்த நிற்போம். அவரோ நம்மை கேவலமாக காட்டி பேசியதை ஏதோ யதார்த்தமாக நடந்ததாக நம்மை நினைக்க வைத்து, மேலும் நம்மை தத்தளிக்க தடுமாற வைத்து சில நேரங்களில் நம் மானம் போகும் நிலையை உருவாக்கி சென்று விடுவார் அப்படிங்கிறது உறுதி. இசை வெளியீட்டு விழாவில் மட்டுமல்ல, எப்போதும் புகழ் பைத்தியங்களிடம் கவனமாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் ரகசியம் மட்டுமல்ல, உங்களின் நேர்மையின் சோழியும் காலி. மிஷ்கின் போன்றவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு சினிமாவின் மீது அன்பு கொண்ட இளைஞர்களை பயிற்சி பட்டறைகள் என்ற போர்வையிலும் பித்தலாட்டம் செய்தது போதும். இனி பொது நிகழ்ச்சிகளில் தன் சினிமா போஸ்டர்களில் எப்படி சக கலைஞர்களை, உழைப்பாளிகளை மதிக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், எளிய மனிதர்களை எள்ளி நகையாடுவதையும் நிறுத்த வேண்டும். இதை இவர் உணர குறைந்தபட்சம் இலவச பயிற்சி பட்டறைக்காவது சென்று பயிற்சி பெற்று தேறினால் சினிமாவிற்கல்ல, நமக்குமல்ல, சமூகத்திற்குமல்ல, அவருக்கும் அவரை அறிவாளி என அவருடன் பழகும் புகழ் பைத்தியங்களுக்கும், இல்லை அவரை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நல்லது. மேலும் அந்த நண்பர்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகும் பேராபத்தில் இருந்தாவது தப்பிக்கலாம். மிஷ்கின், உன் கேடுகட்ட வார்த்தைகளை விட ரசிகனின் பாலபிஷேகம் பேரன்பால் ஆனது. மேலும் இந்த சினிமா ரசிகர்களை வைத்துதான் நாம் பிழைக்கிறோம் என்பதையாவது நன்றியோடு நினைத்தால் உங்களுக்கு நல்லது என்பதையும் தெரிவிக்கிறேன். வாழ்க அப்படின்னு அந்த குறிப்பில் சுப்பிரமணிய சிவா சொல்லியிருக்காரு.